பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னுடைய வார்த்தை அன்பை குறித்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. இந்த உலக அன்போடு என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாத அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். இந்த புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவன் நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்தாரோ அதுபோல நாமளும் என்ன செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன செய்யணும், அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். தேவ அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம யாரும் அவருடைய பிள்ளையா இருக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப தேவ அன்பு இருந்தாதான் ஒரு மனிதன் நமக்குள்ள இயேசுவின் அன்பை காண முடியும். அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்தில் அன்பா இருக்க வேண்டும், உங்க பிள்ளைகள் மேல் அன்பா இருக்க வேண்டும், உங்க கணவன் மனைவி மேல் என்ன செய்யணும், அன்பா இருக்க வேண்டும், பெற்றோர் மேல் அன்பா இருக்க வேண்டும். நீங்க இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் தேவ அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் பாவியா இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. நாம் பாவியா இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஏனென்றால் தேவன் நம்மில் வைத்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் தான் அவர் என்ன செஞ்சாரு, நமக்காக இந்த பூமிக்கு நமக்காக மரித்தார். அல்லேலூயா. நம்ம பாவங்களுக்காகவும் நம்ம சாபங்களுக்காகவும் நம்ம பலவீனங்களுக்காகவும் நம்ம தரித்திரத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து நம்மில் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் இந்த பூமியில நமக்காக மரித்தார். அல்லேலூயா. மரித்து உயிரோடு எழும்பின தேவன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றும் அவர் ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா. இன்று நமக்காக உயிரோடு இருக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்மை விசாரிக்கிறவர், நம்மை ஆளுகை செய்கிறவர், நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், நம்மளை தேற்றுகிறவர், நம்மளை அரவணைக்கிறவர். அப்படிப்பட்ட மகா பெரிய அன்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு என்ன செய்யாதான், பொல்லாங்கு செய்யாது. நீங்க தேவ அன்பு உடையவர்கள், தேவனுடைய அன்பு உங்களை நிரப்பி இருந்தால், தேவன் உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், பொல்லாங்கு செய்ய மாட்டோம், பிறருக்கு என்ன செய்ய மாட்டோம், கேடு செய்ய மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அன்பு என்ன செய்யுது, நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலா இருக்கிறது. நியாயப்பிரமாண புஸ்தகம் தேவன் எதுக்கு கொடுத்தார், மனிதன் அதை பின்பற்றணும், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கணும், நம்ம எப்படி நடக்கணும், மனிதன் இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு சொல்லி தேவன் என்ன செய்யார், நியாயப்பிரமாணத்தை நமக்கு தந்தார். ஆனா அந்த நியாயப்பிரமாணம் நம்ம கை கொள்றவங்க தேவன் மேல் அன்பா இருந்தாதான் அதை கை கொள்ள முடியும். அப்படி கை கொண்டு அவருடைய அன்பில் நடக்கும் பொழுதுதான் அவருடைய நியாயப்பிரமாணம் நிறைவேறுதலா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுக்கல, பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, தெளிந்த புத்தி. அல்லேலூயா. அவன் தெளிந்த புத்தி இருந்தாதான் எல்லாமே தெளிவா அவன் செய்ய முடியும். அப்போ அவனுக்கு தேவன் என்ன செய்தாரு, அந்த அன்பும் தெளிந்த புத்தியும் தேவன் கொடுக்கிறார். அந்த அன்பு இருந்தாதான் உங்களுக்கு, தேவ அன்பு இருந்தாதான் உங்களுக்கு என்ன வரும், தெளிந்த புத்தி வரும். தேவன் இதெல்லாம் நமக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பயமுள்ள ஆவி நமக்கு எவரு தரவில்லை. அல்லேலூயா. அப்ப பயமுள்ள ஆவி நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தெளிந்த புத்தியும் பலமும் அன்பும் உள்ள ஆவி நமக்கு தேவன் தருகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களா இருங்கள். பாருங்க, நீங்க என்ன செய்யணும், பிறரெல்லாம் நேசிக்கணும். அது பரிசுத்த அன்பா இருக்க வேணும். ஒருவர் மேல ஒருவர் என்ன செய்யணும், அன்பு செலுத்தணும். அது எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும், பரிசுத்தமான அன்பா இருக்கணும். இந்த உலக அன்பா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அன்பா இருப்பாங்க, நாளைக்கு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அன்பு கிடையாது. இது தேவ அன்பு. இது முற்றிலும் மாறுபாடு உள்ள தேவ அன்பு. இப்படிப்பட்ட ஊக்கமான அன்புலாம் நீங்க இருக்கணும். ஒருவருக்கொருவர் நீங்க இருந்தாதான் இந்த அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்புன்னு சொல்லும் பொழுது இது இயேசுவின் அன்பு.
இந்த அன்புன்னு சொல்லும் பொழுது இயேசுவின் அன்பு நமக்குள் இருந்தா நமக்குள்ள இந்த திரளான பாவங்களை தேவன் என்ன செய்வாரு? மூடிவிடும். ஹல்லேலூயா. நீங்க மற்றவங்களை மன்னித்து, மற்றவங்களை நேசித்து, மற்றவங்களை அன்பா இருக்கும் பொழுது தேவன் உங்களை என்ன செய்வாரு? உங்களுடைய பாவங்களை என்ன செய்வாரு? மூடி போடுவார். ஹல்லேலூயா. அதான் அன்பு திரளான பாவங்கள் என்ன செய்யும்? மூடும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. தாய் தகப்பனை என்ன செய்யணும்? நீங்க நேசிக்கணும். நிறைய பேர் அதுல மிஸ்டேக் விட்டுருவாங்க. அம்மா அப்பாவை என்ன செய்யணும்? நம்ம நேசிக்கணும், அவங்கள கவனிக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். அல்லேலூயா. அப்ப ஒரு வசனம் சொல்லுது, இந்த பூமியில நீ தீர்க்காயுசா இருக்கணும்னா உன் தாய் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். நீங்க தாய் தகப்பனை நல்லா கவனிச்சாலே இந்த பூமியில உங்களுக்கு தீர்க்காயுச தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பெற்றோர் மேல் அன்பு வைக்கணும். அவங்க நம்மளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளை நேசித்து வளர்த்துருப்பாங்க. அதுபோல் அவங்க வயதாகும் பொழுது அவங்களை என்ன செய்யணும்? அவங்கள பராமரிக்கணும், அவங்கள கவனிக்கணும். அவங்க நீங்க எங்க அம்மா அப்பா எனக்கு இது செய்யலைன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை சொல்லக்கூடாது. நம்ம நினைக்க கூட தாய் தகப்ப எனக்கு இந்த காரியம் செய்யலைன்னு நினைச்சு அவங்களை ஒதுக்கக்கூடாது. அவங்கள மன்னித்து நீங்க அன்பு செலுத்தி பாருங்க, தேவ அன்பு உங்களுக்குள் பூரணமாய் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுமிடத்துல தேவ அன்பு மெய்யாகவே என்ன செய்யுமா? பூரணப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதை இப்ப நம்ம பேசினது போல அவருடைய வசனத்தை கை கொள்ளும். அது கொஞ்சம் கடினம்தான் வசனத்தின்படி கை கொள்றது. ஆனா கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு எளிதா இருக்கும், ஈஸியா இருக்கும். நீங்க அதை பார்த்து பயப்பட வேண்டாம். அதை கை கொண்டு நடந்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எளிதா இருக்கும். அந்த தேவ அன்பு நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கும்? பூரணப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம நேசிக்கணும், ஒருத்தருக்கு அன்பால் செலுத்தணும், எல்லாத்தையும் நேசிக்கணும். தேவன் நம்மளை மன்னித்தது போல நாமும் குடும்பத்தில் பிள்ளைகளெல்லாம் மன்னித்து, மற்றவங்களை மன்னித்து அவங்க மேலே அன்பு செலுத்தும் பொழுது தேவனுடைய அன்பு நமக்கு மெய்யாகவே என்ன செய்யுமா? பூரணப்பட்டு இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை இதனால் நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு உங்கள்கிட்ட இருந்தா அப்போ அவர் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு உங்களுக்குள் இருக்கிறத நம்ம எப்படி கவனிக்க முடியும்னா, நீங்க மற்றவங்கள் மேல் அன்பு செலுத்துறது, வசனத்தை கை கொண்டு வசனத்தை நடக்கும் பொழுது தேவ அன்பு உங்களுக்குள் என்ன செய்யுமா? பூரணப்பட்டிருக்கும். அல்லேலூயா. 1 யோவான்லே 4ஆம் அதிகாரத்துல 7-8 வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பாகவே இருக்கிறவர். நாம் பாவியா இருக்கும் பொழுதே நம்மளை நேசித்தவர். இந்த வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, ஒரு பிள்ளை பாவத்தில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை இந்த தாய் தகப்பனே வெறுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய ஃபேமிலியில் அப்படி தான் இருப்பாங்க. தாய் தகப்பனே பாவம் செய்கிற பிள்ளை என்ன செய்வாங்க? வெறுப்பாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்கு வித்தியாசத்தை காட்டுவாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. பாவியா இருக்கும் பொழுதே நம்ம மேல் அன்பு வைத்த தேவன். அல்லேலூயா. பாவி நம்மளை என்ன செய்யல? அவர் ஒதுக்கி விடல. அல்லேலூயா. அவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். அல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை என்ன செய்வார்? நேசிப்பார். அந்த பாவிக்குள்ள அந்த பாவம் இல்லாதபடி தேவன் அவனை என்ன செய்வார்? அவனை நேசிக்கிறார். அதனால் தேவன் எப்பொழுதுமே அன்புள்ளவர். அல்லேலூயா. அவர் அன்பாகவே இருக்கிறபடினால் என்ன செய்யணும்? ஒருவருக்கு நம்மளும் என்ன செய்யணும்? அன்பா இருக்க கடவோம். ஏன்னா அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறதா. அன்பு யாரால உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அன்புள்ள யாரும் அவன் தேவனால் பிறந்தவன், அதனால தேவனை அவன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஒரு ஆள் கடினமா கருடனா இருந்தா அவனுக்குள்ள அன்பு இல்லைன்னா அவன் தேவனுடையவன் அல்ல. அப்போ அன்புதான் முதலாவது இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். அதாவது உண்மையான அன்பு தேவ அன்பு. உலக அன்பு கிடையாது, தேவ அன்பு. அல்லேலூயா. அந்த அன்புல நம்ம பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புலன்னு பார்க்க போகிறோம். அதே அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரன், செல்ல குமாரனை நமக்காக அவர் அனுப்பினார் பூமிக்கு. அல்லேலூயா. எதுக்கு? நாம் பிழைக்கும்படிக்கு, நாம் பாவத்திலிருந்து மீட்கும்படிக்கு, நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில்
என்ன செஞ்சார்? அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அதாவது குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், நம்முடைய பாவத்துக்காக அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வசனம் சொல்லுது. அதனால நம் பிழைக்கும்படி, இந்த பாவத்தை மன்னிக்கும்படி இயேசுவின் இரத்தத்துக்கு அந்த அதிகாரம் உண்டு. இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. எவ்வளோ பெரிய கொடூர சாபம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அதை மன்னிக்கக்கூடிய ஒரே வல்லமையான இரத்தம் இயேசுவின் இரத்தம். நாம் பிழைக்கும்படிக்கு அவர் நம்மேல் வைத்த அன்பு, பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பு பெரிதா இருந்தபடினால் நாம் பிழைக்கும்படி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாரு? அனுப்பி வைத்து நம்மேல் அன்பை வெளிக்காட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதனால் அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் வைத்த அன்பு அல்ல, நான் தேவனை நேசிக்கிறதுனால இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், என் பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனை நம்ம அறிய முன்னாடியே நம்மளை அவர் நேசித்தார், நம்மள அன்பு வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அன்பு வைத்ததுனால, அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிறைய குடும்பத்துல பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அறியாதவங்க என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. என்னிடத்தில் இப்படி சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக பரிகாரம் செய்யுங்கன்னு என்னிடத்துலையும் சொன்னாங்க. ஆனால் நான் தேவன்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்களே, பலி செலுத்துன்னு சொல்கிறாங்களே, பரிகாரம் செய்யணும்னு சொல்லுதாங்களப்பா அப்படின்னு சொல்லும்போது தேவன் என்னிடத்துல பேசினார், நானே உனக்கு பரிகாரி. ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு பரிகாரி நானே, உன் பிள்ளைகளுக்கு பரிகாரி நானே, நானே பலியாக வந்தேன், என்னோட ரத்தம் தான் பெரிய பரிகாரம் என்று சொல்லி அந்த ரத்தத்தை கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது, அந்த ரத்தத்தை நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நம் பாவத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தம், நம் சாபத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தம்னு நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணும் பொழுது, அது எவ்வளவு பெரிய சாபமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய கொடூரமான பாவமா இருந்தாலும் சரி, இயேசுவின் ரத்தம் நம்மளை விடுதலையாக்கும். அவரு தான் நமக்கு கிருபாதார பலியாய் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் தன்னையே பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது ஜீவ பலியாய் தேவன் கொடுத்தார், தம்மையை நம்மேல் வைத்த அன்பு. இந்த அன்புக்கு வேற எதுவுமே நம்ம ஈடு கொடுக்க முடியாது. யாரும் நம்மளை இப்படி நேசித்திருக்க மாட்டாங்க. உலகத்துல எல்லா அன்பும் ஏமாத்தி விடும். தாய் தப்பனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வேற எந்த சொந்தமா இருக்கட்டும், அந்த அன்பு நிரந்தரமே கிடையாது. இந்த உலகத்து அன்பு நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் நம்மளை ஏமாற்றி விடுவாங்க. பாருங்க, நம்ம அம்மா அப்பா நம்ம கடைசிவரம் கூட வருவாங்களா? நம்ம கடைசிவரம் கூட வர மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க நம்மளை விட்டு மறைந்து போயிடுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே இந்த அன்பு நம்மளை ஏமாற்றும். இந்த அன்புக்கு பின்னாடி போனீங்கன்னா நீங்க காயப்படுவீங்க. உலக அன்புக்கு பின்னாடி போனீங்கன்னா காயப்படுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க, துக்கப்படுவீங்க. ஆனா இயேசுவின் அன்பை நீங்க பின்பற்றி நடந்தீங்கன்னா ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, ஒரு நாள் கைவிடப்பட மாட்டீங்க. உங்களை காயப்படுத்தாது, உங்களை தேற்றுவார். உங்களுக்குள்ளே இருந்து உங்களை விசாரித்து உங்களை நேசிக்கிற மெய்யான அன்பு தான் இயேசுவின் அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. 18வது வசனம் அதே அதிகாரத்துல, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. இந்த அன்பிலே நம்ம பயம் கிடையாது. இயேசுவின் அன்பில் பயம் இல்லை. அல்லேலூயா. பூரண அன்பு நமக்குள் இருந்தா பயத்தை என்ன செய்யுமா? புறமே தள்ளிரும். அல்லேலூயா. ஐயோ, நான் எனக்கு இது நடக்கலையே, என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் நடக்கலையே, என் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கலையே, என் குடும்பத்தில் ஒரு விடுதலை இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். இயேசுவின் அன்புக்குள் இருந்தீங்கன்னா பயம் என்ன செய்யுமா? புறமே தள்ளும். நம்ம தைரியம் உள்ளவர்களா இருப்போமா? பயங்கர தைரியம் உடையவர்கள், ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கவங்க தைரியமா இருப்பாங்க, விசுவாசத்துல தைரியம் உள்ளவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்ப பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அவன் பயந்தானா அவனுக்குள் இயேசுவின் அன்பு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பயமானது வேதனை உள்ளது. அல்லேலூயா. பயம் வந்துட்டாலே அது வேதனைப்படுத்தி விடும். ஆனா பூரண அன்புக்குள் இருந்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்க. அவர் எப்பொழுது நம்மளை நேசிக்கிறவர். இன்னும் நம்ம தான் என்ன செய்யணும்? அவருக்குள் வரல.
இன்னும் அந்த அன்புக்குள் வரல. அந்த அன்பை நேசித்தவன் ஆண்டவருக்காக எதையும் செய்வான், ஆண்டவருக்காக வசனத்தை கை கொள்ளுவான், உண்மையா இருப்பான், தேவன் சொல்றபடி நடப்பான். அதனால இயேசுவின் அன்பை பின்பற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 16வது வசனம், தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை தேவன் நேசிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யணுமா? அதை அறிந்து என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவன் என் பாவத்தை மன்னித்தாரு, எனக்கு விடுதலை கொடுத்தாரு, அப்படின்னு என் பிள்ளையை ரட்சிப்பாரு, என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும், என் குடும்பத்தில் அற்புதம் நடக்குன்னு என்ன சொல்லி நீங்கள் என்ன செய்ய? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். நீங்கள் இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்க. இயேசு அன்பு உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களை நேசிக்க முடியும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை நேசிக்க முடியும், பிள்ளைகளை நேசிக்க முடியும், ஒருத்தன் கஷ்டப்படுறாங்கன்னு அவன் நேசிக்க முடியும். ஆனால் அந்த அன்பை தேவன் நமக்கு சொல்லி தருவார். யார் மேலே நீங்கள் அன்பு காட்டணும், யாரை நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னு தேவன் நமக்கு சொல்லி தருவார். ஏன்னா நமக்கு மற்றவங்களை பற்றி தெரியாது, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது. அதனால இயேசுவில் அன்புவாக இருந்தேன்னா உங்கள்கிட்ட யார்கிட்ட எப்படி அன்பாக இருக்குன்னு சொல்லி தேவன் கற்று தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 3 வசனம் வாசிங்க பாருங்க. நம்ம மனுஷர் பாசையிலும் தூதர் பாசையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கல போலவும் ஓசெடுகிற கைத்தாளம் போல இருப்பேன். ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாத ஒரு பொருளாக என்ன செய்வோம்? நாம் இருப்போம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன். அப்புறம் பாருங்க, எனக்கு சகல ரகசியங்களின் அறிந்தவன். அப்புறம் பாருங்க, மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் உள்ளவனா இருக்கேன், ஆனால் அன்பு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு நான் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரோஜனம் ஒன்று இல்லை. ஹல்லேலூயா. நீங்க என்ன தானம் செஞ்சாலும் சரி, கண் தானம் பண்ணாலும் சரி, அன்னதானம் பண்ணாலும் சரி, என்னென்ன உறுப்புகளை தானம் பண்ணாலும் சரி, நீ என்ன தானம் பண்ணினாலும், என் சரீரத்தை கூட நான் தானத்துக்கு கொடுத்தாலும் ஆனா அன்பு இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த அன்புன்னு வருதுல, இந்த இடத்துல இயேசு அப்படிங்கிறத அந்த வார்த்தை நீங்க வைத்து பாருங்க. அன்பு என்றாலே இயேசு தான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் என்ன வரத்தை உடையவனா இருந்தாலும், நான் என்ன தானம் பண்ணினாலும், நான் எதை செய்தாலும் இயேசு இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இயேசு எனக்குள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆனா இயேசு நமக்குள் இருக்கணும். அப்போதான் நம்ம செய்யறது எல்லாமே அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு, இந்த இயேசுவின் அன்பு ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனா மாறி விடுகிறான்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அல்லேலூயா. இந்த இயேசுவின் அன்பு உங்களுக்கு இருந்தா நீங்க நீடிய சாந்தமா இருப்பீங்க, எல்லாவற்றையும் அறிந்து நீடிய சாந்தமா இருப்பீங்க, அப்புறம் தயவு உள்ளவங்களா இருப்பீங்க, அப்புறம் பொறாம இருக்குது. இந்த அன்பு, இயேசுவின் அன்பு இருந்தால் யாரு மேலே யார் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பொறாமப்பட மாட்டோம். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராதான், அயோக்கியமானதே செய்யாது. அயோக்கியமானது எதுன்னு சொல்லி அந்த பாவங்களை என்ன செய்வோம்? இந்த அன்பு இருக்கவங்க செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சினம் அடையாது, கோவப்படாது, தீங்கு யாருக்கு தீங்கு செய்ய நினையாத இயேசுவின் அன்பு உங்களுக்குள் இருந்தாதான் நீங்க ஒரு நல்ல ஒரு மனிதனா, தேவனுக்கு பிரியமான பிள்ளைய நீங்க என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். எப்ப பாருங்க, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் அது சத்தியத்தில் சந்தோஷப்படுமா? ஒரு சத்தியத்தில் நடக்கிறான்னா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள்லாம் சத்தியத்தில் நடக்குன்னா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை வசனங்களை, இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்துக்கு நடக்கும் பொழுது அதுதான் பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில. அப்ப நீங்க உங்களுக்கு அன்பு இருந்தாதான், நீங்க அந்த சத்தியத்துக்கு நடந்தாதான் உங்க பிள்ளைகளும் அதை பின்பற்றும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசையினாலும் ஓய்ந்து போகும், அறிவினாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறை உள்ளது,
நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு நமக்குள்ள இருந்தால் சகலத்தையும் தாங்குவீங்க. என்ன பாடு இருந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, ஏசு நமக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்வீங்க? சகலத்தையும் தாங்குவீங்க. அது எளிதா கடந்து விடுவீங்க. அல்லேலூயா. சகலத்தையும் விசுவாசிக்கும். இயேசு குறித்த எல்லா காரியமும் வசனத்தை என்ன செய்வோம்? நம்ம விசுவாசிப்போம், சகலத்தையும் நம்புவோம், சகலத்தையும் சகிப்போம். அப்புறம் பாருங்க, இந்த அன்பு ஒரு காலம் என்ன செய்யாதான்? ஒளியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்ன செய்ய முடியுமா? ஒளிந்து போகும். அப்புறம் பாருங்க, அந்நிய பாசை கூட நமக்கு ஓய்ந்து போகுமா, அறிவுனாலும் நமக்கு என்ன செய்யுமா? ஒளிந்து போகுமா. ஆனால் நம்மளுடைய அறிவு என்ன செய்யும்? நமக்கு குறை உள்ளதான். ஆனால் பாருங்க, எல்லாமே குறை உள்ளதான். ஆனால் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அல்லேலூயா. இயேசு தான் நிறைவானவர். அல்லேலூயா. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது குறைவானது எல்லாம் என்ன செய்யுமா? ஒளிந்து போகும். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு உங்களுக்குள் வரும் பொழுது குறைவெல்லாம் என்ன செய்யுமா? நிறைவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று பாருங்க, அந்த 11வது வசனம் பாருங்க. நான் குழந்தைய இருந்த பொழுது குழந்தையை போல நம்ம பேசுவோம், அவங்கள போல என் குழந்தையை போல நம்ம சிந்திப்போம். ஆனா இன்றைக்கு நம் புருஷன் ஆன போது, அதாவது பெரியவங்களை ஆன பிறகு, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சிறு குழந்தையா இருந்து வளர்ச்சி அடையும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி வரணும். முன்னேறி வரும் பொழுதுதான் அந்த புருஷனான பொழுது குழந்தைக்கு ஏற்றவளை என்ன செய்வோம்? ஒழித்து விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? நல்லா வளர வேண்டும். இதுக்கு இயேசுவின் அன்பு நமக்கு தேவை. கடைசி வசனம் பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அன்பு இருக்கு. இம்மூன்று ஒரு மனிதனுக்குள் நிலைத்து இருக்கு. அல்லேலூயா. இயேசு மேல் நம்பிக்கை வைத்து அவர்தான் மெய்யான தேவன் சொல்லி அவர்கிட்ட வருகிறான், நம்பிக்கை வைத்து வருகிறான். அந்த நம்பிக்கை கொஞ்ச நாள் கழிச்சு அது விசுவாசமாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள் அது பூரணப்படும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள் இருந்து அது ஒரு வரமாய் மாறி விடுது. ஆனா ஒரு மனிதனுக்குள் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இருக்கும் பொழுது இது எதை பெரியது என்று காட்டுகிறதுனா, உன்னுடைய விசுவாசத்தை விட, உன்னுடைய நம்பிக்கையை விட அன்புதான் பெரியது. அல்லேலூயா. இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லுது. இந்த அன்புனா உனக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தாலும், எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் இயேசுதான் உனக்குள் முதல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவைகளில் அன்பே பெரியதுன்னா இயேசுதான் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன காரியம் செய்தாலும் உனக்குள் இயேசு இருந்தாதான் அது ஜெயமா இருக்க முடியும், வெற்றி பெற முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும். இந்த உலகத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த இயேசுவின் அன்பின் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் இங்கே மத்தியில் பேசினதுக்காய் நன்றி. உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதப்பா. உங்களுடைய வார்த்தை உருவாக்குற வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீரையா. உங்களுடைய அன்பு எங்களுக்குள் பூரணப்படட்டும் ஐயா. உங்களுடைய தெய்வீக அன்பு இன்னைக்கு நிரப்பட்டும் ஐயா. தகப்பனை இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை அவங்களுக்குள் ஜீவன் பெறட்டும் ஐயா. இயேசுவின் அன்பு ஒவ்வொருத்துக்குள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இதை பார்க்குற பிள்ளைங்க, கேட்குற பிள்ளைங்க எல்லாமே ஆண்டவரே, உங்களுடைய அன்பு அவங்களுக்குள் நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பில் பூரணப்படட்டும் ஐயா. உங்களுடைய அன்புக்குள் ஆண்டவரை நிலைத்திருக்கட்டும் ஐயா. உங்களுடைய அன்பு தான் எங்களுக்கு வேண்டும் ராஜா. இன்னும் உடைய ஆவிக்குரிய அன்புல எங்களை ஆழத்துக்குள்ள கொண்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.